வெற்றி அடையணும் அப்படிங்கிறது அனைவருடைய ஆசையும் தான். அந்த வெற்றி அடையணும்ன்ற ஆசையில நீங்களும் பயணிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த ஆசை கொண்ட அனைவராலும் அந்த கனவை நிறைவேற்ற முடியறது கிடையாது. நீங்கள் கனவை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது ஆசைப்படுபவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள். ஸோ நிறைய பேர் உழைக்கிறாங்க, எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியலன்றது ஒரு காமனான டாக்கா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்துது. இந்த சினாரியோ நிறைய இடத்துல நடக்கும். ஆனா யார் ஜெயிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைப்போம் சிங்கம் தான் ஜெயிப்போம், ஏன்னா சிங்கம் தான் பலசாலி இல்லையா, சிங்கம் தான் மானை படிச்சு சாப்பிடும். ஆனா டிஸ்கவரி நடத்தின ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மான் தான் எஸ்கேப் ஆகுது, சிங்கம் ரேரா தான் மானை சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ட்ரூ சர்வே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். சிங்கம் அதோட ஒருவேளை உணவுக்காக அது துரத்துது. ஆனா மான் தன்னோட லைஃபுக்காக அது ஓடுது. அப்போ ரெண்டு பேரோட ஓட்டத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த மான் தான் ஜெயிக்கும் நிச்சயமா. அது மாதிரி நம்மளோட உழைக்கிறோம், எல்லாரும் உழைக்கிறோம். பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்காகவோ அல்லது அந்த வருஷத்தோடைய அந்த மாசத்தோட எக்ஸ்பென்சஸ்க்காகவோ அப்படிதான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உழைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த உழைக்கிறவங்களுக்கும் சக்சஸ் ஆகிறவங்களுக்கும் இருக்க வித்தியாசமா நான் பாக்குறேன்.